ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு தெரியல. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஐபிஎம் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரொமோ பயங்கரமான ப்ரொமோ. இனி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்றுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எதுவும் ஆண்டவன் புண்ணியத்தில் விஜய் போகிறது தப்பிச்சிட்டாங்க. அரோரா வந்துட்டு அங்கே வந்துட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. விக்ரம் சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சர்ப்ரைஸே கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சரியான கேஸுங்க, சூப்பராக இருக்கும், செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரோரா வந்துட்டு விஜய் பார்வதி மேலே ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்கல்ல. ஆக்சுவலாக வந்துட்டு கமருதனுக்கும் எனக்கும் இருக்கிறது, நான் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு நினைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அது வந்தாச்சு. ஜவாலியா வந்து யாருன்னா சுபிக்ஷா இருக்காங்க. ஜட்ஜ் யார் தெரியுமா? அரோராவுக்கு வந்து சாண்ட்ரா. அஜய்யோ. இந்த பக்கம் வந்து விஜய் போகிறதுக்கு கனி. அஜய்யோ என்ன ஆகுது தெரியலையப்பா. இதில் பாருங்கள், அரோராவுக்கு வக்கீல் வித்யாபதி முடிஞ்சு போச்சு. ஏன்னா பாயிண்ட் நேச செமையாக பேசினாப்புல. இந்த பக்கம் விஜய் போகிறதுக்கு யார் தெரியுமா வக்கீல்? கமருதீன் எப்படி பாயிண்டாக பேச போகிற சத்தியமே தெரில எனக்கு. சரி, இப்போ என்னென்னா கேஸ் கொடுத்தவங்க வந்துட்டு அரோரா யார் மேலே கொடுத்துருக்காங்கன்னா விஜய் பார்வதின்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரோரா வந்து அவங்களோட விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, கமருதீன் என்கிட்ட வந்துட்டு பாரு மேலே காதல் இருக்குன்னு கட்டன் டேட்டை இது வரைக்கும் சொல்லவே கிடையாது. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போகணுன்ற ஒரு மனநிலைமையில் எல்லாருக்கிட்டையும் என்னை பற்றி அவதூறு பரப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பரப்பானா சத்தியமாக நம்மளுக்கு தெரியல. இப்போது இன்றைக்கி இது ஒரு விஷயமாக செம்மையாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளும் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். புரியுதுங்களா? இது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கும். நம்ம மைண்டில் என்ன நினைக்கிறோம், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போர்டில் போடுவாங்க. இவங்க இங்கே பார்த்து ஷாக் ஆவாங்க, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ். அதே மாதிரி உள்ளே என்னென்ன பேசுகிறாங்க துடுப்புச்சீட்டு மூலமாக ஒரு பிளாஸ்மா டிவியில் வரும். அதை பார்த்துட்டு அதை நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு சூப்பரான ஒரு கேஸ், நல்லாயிருக்கு. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லும்போது தான் தெரியும். ஏன்னா இவங்க வந்துட்டு அரோரா வந்துட்டு அவதூறு பரப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? யார்கிட்ட அவதூறு பரப்புகிறாங்கன்ற விஷயங்களை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டு. யார்கிட்டையுமே அவங்க தான் சொல்லவே இல்லையே. புரியுதுங்களா? நாமினேஷன் டாஸ்க்கு ஒரு விஷயத்துக்காக அவளை நாமினேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காமெடி அங்கங்கே வந்து பண்ணியிருக்காங்க. ஐயோ இவ போகணும் அப்படின்னு அவங்கள மட்டும் சொல்லலை, கமருதனையும் சொல்லியிருக்காங்க. கமருதனால டென்ஷனும் ஆயிருக்காரு. இதுக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் விக்ரம் இருக்கார் பாருங்கள், விக்ரம் வித்யாபதி பயங்கரமாக பேசுகிறாரு. அது வந்து என்ன சொல்கிறேன்னா, அதாவது பாருன்றவங்க வந்து எவ்வளோ அவதூறு பரப்புறாங்கன்னா, எப்படியாச்சும் அரோரா வந்து வெளியே அனுப்பணுன்ற கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. இவர் சும்மாவே செம்மையாக பேசுவாப்புல. அப்புறம் வந்து கமருதி வந்து வினோத்தை கூப்பிட்றாரு. ஏன்னா வினோத்துக்கு தெரியும் அரோரா இது வரைக்கும் வினோத்கிட்ட விஜய் பார்வதி பற்றியும் கமருதனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, கமருதன்கிட்ட அரோரா எப்படி பேசியிருக்காங்க, விஜய் பார்வதி வினோத்கிட்ட என்ன பேசியிருக்காங்கன்ற விஷயம் தெரியும். வினோத் தான் மெயின் விட்னஸ். ஏன்னா வினோத் தான் வந்து கமருதன்கிட்ட டேய் அது ஏற்றி வருது, இது புரிய வைக்கிறதுக்கு அரோரா பேசுது, இது புரிய வைக்கிறதுக்கு கேமை புரிய வைக்கிறதுக்கு விஜய் பார்வதி பேசுதுன்னு சொன்ன ஒரு ஆள். அவர்கிட்ட தான் இப்போ கையில் தான் மெயின் கேஸே இருக்குது. சரிங்களா? ஸோ அவரும் வந்துட்டு பேசக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்னா, பிரச்சனை இருந்தால் தனிப்பட்ட முறையில் பேசி தீர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. அது அகென்ஸ்டாக எப்படியும் அரோராக்கு தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே ப்ரொமோவை சூடு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி காமிச்சிருக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு உரை இருக்கும் பார்த்தீங்களா? அங்கே வந்து விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, ஒத்துக்கோ. யார்? விஜய் பார்வதி. என்னங்க அரோரா பார்த்து பயமா? உன் முகத்தறி கிழிஞ்சிச்சுன்னு இப்போயே தெரிஞ்சிச்சு யாரோடது அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க. ஸோ வேறு மாதிரி இருக்க போது நேற்று நடந்த கேஸ், அதாவது விஜய் பார்வதி கேஸ் வந்தால் தாங்க நல்லா இருக்குது. மற்றவங்களாம் வந்தாங்கன்னா புசுன்னு போயிடுது. நீங்களே நல்லா நோட் பண்ண தெரியும். இதுலேருந்து புரிஞ்சுக்கிங்க கண்டன் குயின் யாருன்ட்டு. சரி பார்க்கலாம், இதில் யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். அரோரா வின் பண்ணால் அரோரா சுற்றி இருக்கிற எல்லாரோட முகத்தறியும் கிழியும். விஜய் பார்வதி வின் பண்ணால் அரோராவோட மொத்த முகத்தறியும் கிழியும். பார்க்கலாம், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.